ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஃப்ரெஷ் நெத்திலியை வச்சு நெத்திலி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி தொக்கு ஒயிட் ரைஸ் கூடவும் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு அதனால் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த நெத்திலி தொக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்கறதோட பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து வதக்குனா அந்த பூண்டோட ஃப்ளேவரில் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கின உடனே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீன் தொக்கு, மீன் குழம்புக்கு எல்லாமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கருகிடாமல் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தொக்குக்கெல்லாம் நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்க்கறதோட இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு தொக்கு நல்லா திக்காக கிடைக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நெத்திலியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெத்திலியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த நெத்திலியை ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, நெத்திலி ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஃபிஷ். அப்படியே டைரெக்டாக இந்த தொக்கில் சேர்த்து வேக வச்சோன்னா இந்த நெத்திலி ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். நார்மல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப மொறுமொறுப்பாலாம் பொரித்து எடுக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் வேக வைக்கிறதுனால இந்த தொக்கில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் இந்த நெத்திலி மீன் ரொம்ப குழஞ்சி போகாமையும் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரே டைமில் எல்லா நெத்திலியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பொரித்து எடுத்துக்கலாம். உடனே கரண்டியாக வைக்காதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தடவை திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரையிங் ப்ராசஸில் நம்ம நெத்திலியை ரொம்ப முறுமுறுப்பாக பொரித்து எடுக்கக்கூடாது. ஒரு 50% ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா நெத்திலியும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா நெத்திலியும் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார நம்மளோட தொக்கும் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தொக்கு ஒரு கொதி வந்ததும் இப்போ உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மீனுக்கு நம்ம பொரிக்கும் போதே மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இப்போ நெத்திலியில் நம்ம செய்கிறதே இல்லை, பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ் இது. இந்த நெத்திலியில் நிறைய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இந்த தொக்கு மீனில் நல்லா அப்சார்ப் ஆகட்டும். இந்த நெத்திலி தொக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த ஃப்ரெஷ் நெத்திலி தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், மீன் தொக்கெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கு. நம்மளோட நெத்திலி தொக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட, சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.